அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று 88வது வயதில் மறைவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு. கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு தேவாலயங்களில் உயிரிழந்த 167 பேர் விசுவாசத்தின் சாட்சிகள் என அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர்களால் நடைபவனி. மட்டக்களப்பு பாலர் சேனை சங்குலகுளம் உடைக்கப்பட்டமைக்கு மக்கள் எதிர்ப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று காலமானார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று 88வது வயதில் காலமானார். இன்று காலை வத்திக்கானில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. சுவாச பாதையில் ஏற்பட்ட பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று காரணமாக பாப்பரசர் பிரான்சிஸ் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்தார். பாப்பரசர் பிரான்சிஸ் ரோம் நேரப்படி காலை 7:35 மணிக்கு காலமாகியுள்ளார். அதனையடுத்து அவரது உடல் வத்திக்கானில் உள்ள அவரது இல்லத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் ஆலோசனை காரணமாக உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் பங்கேற்காத பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவின் மேல் பகுதியில் சிறிது நேரம் தோன்றினார். பரிசுத்த பாப்பரசர் தனது இறுதி உயிர்ப்பு ஞாயிறு செய்தியில் ஆசாவில் காணப்படும் மிக மோசமான மனிதாபிமான நிலையை கடுமையாக கண்டித்துள்ளார். அவரது உதவியாளர் ஒருவரால் வாசிக்கப்பட்ட அந்த உரையில் பரிசுத்த பாப்பரசர் ஹாசாவில் உடனடி யுத்த நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலியில் இருந்து அர்ஜென்டினாவின் ஹியூரஸ் அயஸ் நகருக்கு இடம்பெயர்ந்த தம்பதியின் 5 குழந்தைகளில் ஒருவராக 1936ஆம் ஆண்டு பிறந்த ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட பாப்பரசருக்கு நோய் காரணமாக 20 வயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் தனது கல்வியை தொடர்ந்த கோர்கே வேதியியல் துறையில் முதுகலை பட்டத்தை பெற்றுள்ளார். அதன் பின்னர் 1958ஆம் ஆண்டு இயேசு சபையில் இணைந்து கொண்டார். யூனஸ் அயஸ் உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக பணியாற்றி எளிமையான வாழ்க்கை நடத்தி வந்தார். பேராயர் என்ற முறையில் அவருக்கு பெரியதொரு மாளிகை இல்லம் இருந்த போதிலும் அவர் ஒரு எளிமையான முறையில் சிறிய கட்டடத்தில் வாழ்ந்து வந்தார். தனியான சாரதியை கொண்ட சொகுசு கார் அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என கூறி பொது போக்குவரத்திலேயே பயணம் செய்தார். சமையலுக்கென்று தனி ஆள் வைக்காமல் அவர் தமக்கு வேண்டிய உணவை தாமே சமைத்துக் கொண்டார். இவ்வாறு பொது வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கோர்கே அடிகளார் 2013ஆம் ஆண்டு 16வது பெனடிக்ட் பாப்பரசர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அசிசியாரின் நினைவாக பிரான்சிஸ் என்பதை தனது ஆட்சி பெயராக தெரிவு செய்தார். தென் அமெரிக்காவில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் ஆவார். இயேசு சபையில் இருந்து திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட முதல் நபரும் இவர் ஆவார். 3ஆம் கிரெகோரிக்கு பின்பு 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. இவர் தம் தாய்மொழியாகிய ஸ்பானியம், தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம், லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர். அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கைகளை கொண்ட பாப்பரசர் பிரான்சிஸ் HIV உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒதுக்கப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார். 2001இல் எய்ட்ஸ் நோயாளி ஒருவரின் இல்லம் சென்று அங்கு அவரது கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்கள் மீதான தனது பரிவை வெளிப்படுத்தினார். அகதிகளுக்கும் புலம்பெயர்வோருக்கும் எப்போதும் தனது ஆதரவை வழங்கி வந்தார். போரில்லாத அமைதியான உலகிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த பாப்பரசர் பிரான்சிஸ் உலகில் அடிமை முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருமண முறிவு, கருக்கலைப்பு, கருத்தடை என்பவற்றுக்கு எதிராக செயற்பட்டார். கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்த பிரான்சிஸ்
ஓரின சேர்க்கையாளர்களின் செயற்பாடுகளை கடுமையாக எதிர்த்தார். இதேவேளை பாப்பரசர் பிரான்சிஸை சந்தித்த கடைசி உலகத் தலைவராக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் அறியப்படுகின்றார். நேற்று வத்திக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கார்டினால் ஏஞ்சலோ ஹமெஸ்ட்ரி தலைமையில் இடம்பெற்ற உயிர்ப்பு விழாவின் முடிவில் பாப்பரசர் பிரான்சிஸை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் குடும்பத்துடன் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அந்த சந்திப்பு குறித்து ஜேடி வான்ஸ் விவரித்துள்ளார். இந்தியா சென்றுள்ள ஜேடி வான்ஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பாப்பரசர் பிரான்சிஸ் காலமான செய்தியை இப்போதுதான் அறிந்தேன். உலகம் முழுவதும் அவரை நேசித்த கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு என் இதயம் இறங்குகின்றது. நேற்று அவரை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் அவர் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். ஆனால் கோவிட் தொற்றின் ஆரம்ப நாட்களில் அவர் ஆற்றிய மறையுரைக்காக நான் எப்போதும் அவரை நினைவில் கொள்வேன். அது மிகவும் அழகாக இருந்தது. கடவுள் அவரது ஆத்மாவை அமைதிப்படுத்தட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் பரிசுத்த பாப்பரசரின் மறைவு தொடர்பில் உலகத் தலைவர்கள் இரங்கல் வெளியிட்டுள்ளதுடன் வத்திக்கான பயணங்களையும் மேற்கொண்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்றாகும். இதையொட்டி நாடு முழுவதுமான தேவாலயங்களில் விசேட பூஜைகள், திருப்பலிகள் மற்றும் நீதிகோரிய பேரணிகள் இடம்பெற்றன. உயிர்த்த ஞாயிறு தினமான கடந்த 2019 ஏப்ரல் 21 கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு என 3 நகரங்களில் 3 தேவாலயங்கள், 3 5 நட்சத்திர ஹோட்டல்கள், ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் தற்கொலை கூட்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. உயிர்த்த ஞாயிறு திருப்பலி பூஜைகளில் பங்கேற்றவர்களை குறிவைத்து நீர்கொழும்பு, கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயம், கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் என்பன மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதேபோன்று காலை வேளை உணவருந்திக் கொண்டிருந்தவர்களை இலக்கு வைத்து ஷங்கரில்லா, சினமன் கிராண்ட், கிங்ஸ்பரி ஆகிய நட்சத்திர விடுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தெஹிவளை, தெமட்டகுட போன்ற இடங்களிலும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 9 தற்கொலைதாரிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உட்பட 260க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுக்கு உள்ளாகினர். இந்த தாக்குதலை தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் மேற்கொண்டனர். இவர்கள் சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்டது. அத்துடன் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை IS அமைப்பு ஏற்றுக்கொண்டது. இதேவேளை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட சதித்திட்டமே இந்த தாக்குதல் என்றும், இதுகுறித்து முன்னரே ஆட்சியில் இருந்தவர்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் உளவு தகவல்கள் எச்சரித்த போதிலும் தாக்குதல்களை நடக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் என்றும் உள்ளன. இந்த தாக்குதல்கள் தொடர்பில் 60 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம் மற்றும் நீர்கொழும்பு புனித செபஸ்தியார் பேராலயத்தில் உயிரிழந்த 167 பேர் விசுவாசத்தின் சாட்சிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதலின் 6வது வருட நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த அறிவிப்பை விடுத்தார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்த தாக்குதலில் உயிரிழந்த, காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாட்டின் பல்வேறு தேவாலயங்களிலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இதற்கான பிரதான ஆராதனை நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று சர்வமத தலைவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி கொட்டாஞ்சேனை புனித லூசியா பேராலயத்திலிருந்து கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம் வரை பவனி இடம்பெற்றது. கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்ற நடைபவனியின் போது தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை தாங்கியவாறு பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகளும் சகோதர சகோதரிகளும் நடைபவனியில் கலந்து கொண்டனர். இதன்போது உயிர்த்த ஆண்டவரின் திருச்சுருவமும் பேரணியில் இடம்பெற்றிருந்தது. அதில் கலந்து கொண்டவர்கள் திருச்செபமாலை உச்சரித்தவாறு இணைந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து காலை 8:45 மணி முதல் 8:47 மணி வரை மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் இறை மக்களை தூயவர்களாக வழிகாட்டும் திருத்துறை நம்பிக்கையின் சாட்சிகள் அடங்கிய அகராதியில் பெயர்களை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான பிரகடனத்தை கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம் மற்றும் நீர்கொழும்பு புனித செபஸ்தியார் பேராலயத்தில் உயிரிழந்த 167 பேர் விசுவாசத்தின் சாட்சிகளாக இதன்போது அறிவிக்கப்பட்டனர். மேலும் அதே தினத்தில் உயிரிழந்த வேறு மதங்களைச் சேர்ந்த 7 பேரும் மிக்க மரியாதையுடன் நினைவு கூறப்பட்டனர்.
உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கான நிதியை பெற்றுத்தரும் விடயம் தொடர்பில் கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் வழங்கிய வாக்குறுதியை காலத்தின் தேவையால் அழிவுற இடமளிக்க வேண்டாம் என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் வெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். ඔබතුමන් 2024 ඔක්තෝබර් 6 වන දින මීගමුව කටුවපිටියේදී පොරොන්දු වූ ලෙසම කාලයේ වැලි තලාවට යටවන්නට ඉඩ නොදී මෙහි සත්‍ය පසුබිම සොයා එයට සම්බන්ධ සියලු පුද්ගලයන් නීතිය හමුවට ගෙන එනු ඇතැයි අපගේ ඒකායන බලාපොරොත්තුවයි. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் இடம்பெற்று 6 ஆண்டுகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன. அதனை நினைவு கூறும் நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இடம்பெற்றது. சர்வமத தலைவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்நிகழ்வின் போது தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக சர்வமத பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ராமான்ய மகானிகாயவின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஓமல்பே சோவித்த தேரர் இந்த தாக்குதலை கத்தோலிக்க தேவாலயங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக மாத்திரம் பார்க்கவில்லை எனவும் இதனை அனைத்து மதத்தலங்களுக்கும் எதிராக இடம்பெற்ற மிலேச்சத்தனமான தாக்குதலாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அஷேக் மசோக் ஷாஃபிருஷ்வேக் மௌலவி இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மற்றொரு இனத்தவர் என்ற வகையில் தொப்பியொன்று அணிந்து இங்கு தான் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளேன் என்றார். அதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்த கத்தோலிக்கர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையை கட்டி அணைக்க விரும்புவதாக கூறி பேராயரை கட்டித்தழுவி முத்தமிட்டமை விசேடாம்சமாகும். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையை மறைக்க கடந்த அரசியல் தலைமையால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தற்போதும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. தோல்வியடைந்த அரசியல் சக்திகளுக்கு அடிபணிந்து அரசாங்க நிறுவனங்கள் சில செயற்படுகின்றன. தாக்குதல் இடம்பெற்ற தருணத்தில் சட்டமா அதிபராக பணியாற்றிய தப்புலடி லிபேரா இந்த தாக்குதலின் பின்னணியில் பாரிய சூழ்ச்சி இடம்பெற்றுள்ளதாக கூறியிருந்தார். அவரை தொடர்ந்து சட்டமா அதிபர்களாக இருந்தவர்கள் தாக்குதலுக்கான நீதியை பெற்றுத்தரும் விடயத்தை மேற்கொண்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் மிகவும் மந்தகதியிலேயே இடம்பெற்றன. அது கவலை அளிக்கும் விடயமாக அமைந்துள்ளது. அதேபோன்று தற்போது இடம்பெறும் விசாரணைகளை தடுக்கவும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பினும் அதனை அதிகாரிகள் முறையாக மேற்கொள்ளாமையின் விளைவாக விசாரணைகள் மந்தகதியிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களால் நீதியை பெற்றுத்தர இயலாதாயின் அந்த சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஜனநாயக விரோத மற்றும் அரசியல் பயங்கரவாதத்தால் தூண்டப்படும் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் சமூகத்தை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று நாடாளுமன்ற புத்தகசாலைக்கு வழங்கப்பட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய நீதிபதி ஜனத் டி சில்வாவின் அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கூடிய விரைவில் சமர்ப்பித்து மக்கள் மயப்படுத்த வேண்டும். அத்துடன் சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் சேனல் 4 தொலைக்காட்சியின் தகவல்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கட்டுவாப்பிட்டியில் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளை காலத்தின் தேவையால் அழிவர இடமளிக்க கூடாது எனவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். කිසිදා මෙවන් ප්‍රචණ්ඩකාරී තත්ත්වයක් නැවත නිර්මාණය නොවන අයුරේ නව සංස්කෘතියක් වෙත අප රට මෙහෙයවීම. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி வெளிக்கொணர்வதாக கூறிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நிச்சமஹாராமாவில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். දැන් අද නේද මහමොල කරුව එළියට දානවා කිව්වේ රටේ ජනතාවගේ දැනගැනීම පිණිස නම එළියට දානවා කියලා කිව්වේ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பிலான தகவல்களை இன்றைய தினம் விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை மாத்திரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் சாக்குப்போக்குகளை கூறிய இந்த அரசாங்கம் இன்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் சாக்குப்போக்குகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது. அரசியல் களத்தில் முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், சமூக ஜனநாயகம் என பல்வேறு கோட்பாடுகள் காணப்படுகின்றன. இவற்றில் சமீபத்தில் இணைந்தோர் கோட்பாடுதான் பொய்யும் பாசாங்குத்தனமுமாகும். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் பொய்யான கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கம் தற்போது புதிய கூற்றுக்களை முன்வைத்து முட்டாள்தனமாக பிரஸ்தாபிக்கும் அரசாங்கமாக மாறியுள்ளது. நாட்டு மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் இன்று செய்வதறியா அரசியலை முன்னெடுத்து வருகிறது. දැන් අද නේද මහමොල කරුව එළියට දානවා කිව්වේ රටේ ජනතාවගේ දැනගැනීම පිණිස නම එළියට දානවා කියලා කිව්වේ. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருவதற்கான இயலுமை அரசாங்கத்திடம் கிடையாது என பாட்டல் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். තාම පැහැදිලිව අපි කියන්න ඕනේ මේ ආණ්ඩුවට මේ පිළිබඳව නිශ්චිත උත්තරයක් මේ රටට
මේ 21 වෙනිදාට ජනාධිපතිතුමා පොරොන්දු වූ පරිදි දෙන්න බැරි වුණා වගේම දෙන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறினார். எனினும் அதனை வெளிப்படுத்துவதற்கான இயலுமை அரசாங்கத்திடம் கிடையாது. இந்த தாக்குதல் சர்வதேச சூழ்ச்சியா அல்லது சர்வதேச சூழ்ச்சியுடன் உள்நாட்டவர்கள் இணைந்து கொண்டுள்ளார்களா என்பதை கண்டறிய வேண்டும். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு நானும் பல ஆதாரங்களுடன் சாட்சியம் முழங்கியிருந்தேன். எனினும் அது அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை. அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாது இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் சிலர் தடையாக இருக்கிறார்கள். அதனை அரசாங்கத்துக்கு நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அவர்கள் தாக்குதல் அல்லது அதனுடன் தொடர்புபட்டவருடன் ஏதேனும் கொடுக்கல் வாங்கலை மேற்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. මේ 21 වෙනිදාට ජනාධිපතිතුමා පොරොන්දු වූ පරිදි දෙන්න බැරි වුණා වගේම දෙන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை வெளியிடுவதாக பொய்யுரைத்துள்ளதாக பிவிதுரை ஹல உரிமை அமைப்பின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මැතිවරණ වේදිකාවේ සිට පොරොන්දුවක් දෙනවා අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට කලින් පාස්කු ප්‍රහාරයේ වගකිව යුත්තන් හෙළි කරන්නට එතුමා කටයුතු කරනවා කියලා. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி. ஆனால் ஜனாதிபதி சூத்திரதாரியை வெளிப்படுத்தினாரா என வினவ விரும்புகின்றேன். இந்த விடயத்தை அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியாது போயுள்ளது. அரசாங்கம் இந்த வாக்குறுதியையும் மீறியுள்ளது. அரசாங்கம் பிள்ளையானை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக்க முயற்சித்தது. அதன் காரணமாகவே அரசாங்கம் அவரை கைது செய்து எவரையும் பார்வையிடுவதற்கும் அனுமதியை வழங்கவில்லை. அதேபோன்று சட்டத்தரணியையும் பார்வையிட அனுமதிக்கவில்லை. நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர தனது உயிரை துச்சமாக மதித்து செயற்பட்ட நபரை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்க முயற்சித்தனர். இந்த விடயம் என்னுடைய முயற்சியால் முறியடிக்கப்பட்டது. அதன் காரணமாக அரசாங்க தரப்பினர் எம்மை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர். මේ අසාධාරණ සෙල්ලම කොහොම හරි නතර කරනවායි කියලා අපි අදිෂ්ඨාන කරගත්තා. ඒ නිසා තමයි ආණ්ඩුවේ උපක්‍රම පරාජයට පත් කරමින් නීති ගැටයක් ගහලා අපි ගිහින් පිල්ලයන්ව හමු වුණේ. உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு அதிகாரத்திற்கு வர வேண்டிய அவசியம் ராஜபக்சேக்களுக்கு கிடையாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். වසර 6ක් වෙනවා මේ පාස්කු බෝම්බ ප්‍රහාරය සම්බන්ධයෙන් உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். எனினும் இதுவரை தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறியிருப்பதில் ராஜபக்சகளை இதனுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அவ்வாறாயின் விசாரணைகள் நடத்தி நீதிமன்றத்தின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ராஜபக்சகள் தவறிழைத்திருந்தால் நாம் மஹிந்தவின் முகாமில் இருக்க மாட்டோம். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் ரவி சனவேரத்ன ஷானி அபேசேகர் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமே தற்போது அறிக்கையும் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கையில் எந்தவொரு இடத்திலும் ராஜபக்சகள் திட்டமிட்டதாக கூறப்படவில்லை. அதில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு நாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோருகிறோம். அதனை விடுத்து பேராயரையும் ஆயர்கள் பேரவையையும் கிறிஸ்தவ மக்களையும் ஏமாற்றும் செயற்பாடுகளில் ஜனாதிபதி ஈடுபடக்கூடாது. බොරුව අරගෙන ඇවිල්ලා පාලන බලය ගත්තේ. ඒ එකදු බොරුවක්වත් අද වෙද්දී ඇත්තක් කරගන්න ජනාධිපතිතුමාට බැරුව ගිහිල්ලා තියෙනවා. මොකද ඒක බොරුව නිසා. එතුමා කියපු ප්‍රකාශ එකක්වත් ඇත්ත කරගන්න බැරුව ගිහිල්ලා තියෙනවා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்ட தாக்குதல்களை மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு பொய் கூறியுள்ளார் என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவை இதனை குறிப்பிட்டார். දෙකේදීම ජනාධිපතිවරණය සහ මහමැතිවරණදී ජාතික ජන බලවේගය මේ සම්බන්ධයෙන් සියලු කරුණු හෙළිදරව් කරනවා, මහමොලකරුවන්ට දඬුවම් දෙනවා, ඔවුන්ව හෙළිදරව් කරනවා, සමාජ ඉදිරියට පමුණුනවා කියලා විශේෂයෙන් මුළු සමාජයට මේ සමාජයේ යුක්ති සාධාරණ බලාපොරොත්තු වෙන සමාජයට පාස්කු ඉරිදින ප්‍රහාරයෙන් අගතියටපත් වෙච්ච කතෝලික ප්‍රජාවට விஷால பொருந்துவாக லபா துன்னா. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இந்நிலையில் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடையொன்றில் உறுதியளித்தார். எனினும் இதுவரை அந்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. நாட்டு மக்களுக்கு பொய் கூறி அவரே மாற்றியுள்ளார். தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை அறிக்கைகள் அனைத்தையும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அவ்வாறாயின் அந்த அறிக்கைகளை பார்க்காமலா விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலம் அந்த அறிக்கைகளை
அவர் ஏன் புலனாய்வு பிரிவுக்கு சமர்ப்பிக்கவில்லை? பாரிய அழிவை ஏற்படுத்திய தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதற்கு அவர் நல்ல நேரம் பார்த்துள்ளாரா என நாம் கேட்க விரும்புகின்றோம். දෙකේදීම ජනාධිපතිවරණය සහ මහමැතිවරණදී ජාතික ජන බලවේගය මේ සම්බන්ධයෙන් සියලු කරුණු හෙළිදරව් කරනවා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதல் விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குர்நாகலில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். පාසුපාරට අවුරුදු 5ක් වුණාට 6ක් වුණාට පාහමාරක්ම විමර්ශනය යට කරන ආණ්ඩුව මාස 6යි විමර්ශනය නිසි පරිදි කරන ආණ්ඩුව ඇවිල්ලා තියෙනවා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்ட தாக்குதல்கள் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ளன. நாட்டில் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களினால் விசாரணைகள் நடத்தப்படவில்லை. விசாரணை என்ற பெயரில் குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. எனினும் அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. ஆணைக்குழுவானது சுமார் 1500 பேருக்கும் அதிகமானோரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் விசாரணை நடத்தியது. ஆனால் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 6 மாதங்களில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் அரசாங்கம் தலையிடாது சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் முக்கிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நாம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றுவோம். ஊழல் மோசடியற்ற நாட்டை கட்டியெழுப்புவோம். විමර්ශනය කරන්න අපිට පහසුකම් හදලා දෙන්න පුළුවන්. අපි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව නැවත ශක්තිමත් කරා. FCID එක නැවත පිහිටෙව්වා. ඊට අවශ්‍ය කරන පහසුකම් ටික දුන්නා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை கொண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதில் பலர் கலந்து கொண்டனர். உங்களது எதிரிக்கும் அன்பு செலுத்துங்கள், கடவுளுடன் விளையாட வேண்டாம், பாவத்தின் சம்பளம் மரணம், இன்றுடன் 6 வருடங்கள், வன்முறை, இனவாதம் வேண்டாம் ஆகிய வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர். இதன்போது போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று தற்கொலை கொண்டு தாக்குதல்களுக்கு உள்ளான மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் ஒன்றில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது உறவுகளை நினைவுகூர்ந்து சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தினர். இவ்வாறான ஒரு மத தீவிரவாதம் திட்டமிட்டு செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த 21ஆம் தேதிக்குள்ள இதுக்கான சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று. ஆனால் நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அது எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு பதிலாக எங்களால் கூற முடியும். கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே சியோன் தேவாலயத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது அதற்குள்ளே இருந்தவள் நான். குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும், குண்டு தாக்குதலினால் குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும், தாய்மார்கள் இறந்ததும், குழந்தைகள் எரியூட்டப்பட்டு அதாவது நெருப்பிலே வெந்து இறந்ததையும், சதை துண்டுகளாக பீந்து போனதையும், மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியேறினதும், இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பிலே பிள்ளைகள் சரியான முறையிலே கல்வி கற்க முடியாத சூழ்நிலை, ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்க முடியாத சூழ்நிலையில் லைஃபை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக அமையும் என்று பெற்றோர்களாகிய எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனையும் துன்பவுமாயிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இன்று அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் தி சரவணபவன் தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி சம்பந்தமான உறுதியான நிலைப்பாடுகளை கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த விடயத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவினையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராகின்றோம். எமது பிரதேசத்திலே, தமிழ் நாயத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கின்ற தமிழ் மக்களின் அரணாக இருக்கின்ற தமிழக கட்சி இந்த விடயத்திலே நீதியை நிலைநாட்டுகின்ற, வன்முறையை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு இளைஞர் கழகங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலில் உயிர் நீத்த உறவுகளின் 6வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று இரத்த தான முகாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது.
உதிரம் சிந்தி உயிர் நீத்த உறவுகளுக்கு உதிரம் கொண்டு செலுத்தும் அஞ்சலி எனும் துணிப்பொருளுக்கு அமைய சம்மேளனத்தின் தலைவர் சுஜீவா தலைமையில் இளைஞர் சேவை அதிகாரியும் மாவட்ட இளைஞர் சேவை உத்தியோகத்தருமான தயாசிலனின் வழிகாட்டலில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் திருமதி நிஷாந்தி அருள்மொழி கலந்து கொண்டார். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பயன்தரும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர்களால் நடைபவனி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுக்கும் வேரிலிருந்து விழுது வரை ஒன்றிணையும் பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவனி இன்றைய தினம் இடம்பெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனியை மேற்கொள்வதற்கு தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனையடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என போலீசாருக்கு ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது. பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் முன்பாக ஆரம்பித்த நடைபவனி பிரதான நுழைவாயில் ஊடாக சென்று பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயில் ஊடாக மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது. நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குடராஜா, பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுரா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள், பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நடைபவனியிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எங்களுடைய மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன. எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன. இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது. அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பீடம் இன்றைக்கு எப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்காலத்தில் அது தலைநிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது 50. ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்கு. நீங்கள் எதிர்வரும் 26 எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்கலை நூல் ஒன்றை புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம். நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நடைபவனி இன்று நிகழ்கால மாணவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் பழைய மாணவர்களாக மாறி தொடர்ந்து இந்த விதைக்கப்பட்ட விதையை பெரு விருட்சமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆசை கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றும் அலுவலர்களுக்கான தெளிவூட்டல் செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் அஞ்சல் வாக்கு அடையாளப்படுத்தும் இடத்து மேற்பார்வை செய்யும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் மற்றும் அலுவலர்களுக்கான தெளிவூட்டல் செயலமர்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் செயலமர்வு நடத்தப்பட்டது. இதன்போது கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசாவினால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த செயலமர்வில் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள், தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களின் வலயங்களுக்கான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள், அஞ்சல் வாக்கு அடையாளப்படுத்தப்படுவதை மேற்பார்வை செய்யும் அலுவலர்கள், தேர்தல்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த செயற்பட்ட நபரின் மோட்டார் சைக்கிள் எரியூட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றும்
சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த செயற்பட்ட நபரின் மோட்டார் சைக்கிள் எரியூட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடத்தொழிலாளர் சங்கங்களின் சமாசம் மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுவதற்கு முன்னின்று செயற்பட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைய தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் அண்மையில் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களால் எரியூட்டப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் மீனவ சமூகத்தினால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம், பிரதமர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர்களிடமும் நாடாளுமன்றத்திலும் தெரியப்படுத்த உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்று குறிப்பிடப்படும் தொழில்களை நிறுத்துவதற்காக சங்கங்கள், சமாசம் போன்ற முக்கியமாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது சங்கத்தினுடைய ஒருவருடைய மோட்டார் சைக்கிள் அதை களவாக எடுத்து இன்று வரைக்கும் போலீசார் அவரை பிடிக்காமல் இப்படியே விட்டு கொண்டிருந்தால் இதனுடைய சட்டம் ஒழுங்குகின்ற நிலைமை எப்படி என்பதை நீங்கள் பார்க்கவும். இப்போது இந்த மக்கள் இங்கு கூடியது கூட சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதை கவனிக்க வேண்டியவர்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது சம்பந்தமாக வரும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நான் பாராளுமன்றத்துக்கு அமர்வு இருக்கின்றது செல்வேன். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், மற்றது ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அவர்கள், கடத்தொழில் அமைச்சர் போன்ற அவர்களிடம் கதைப்பதோடு இது தவிர பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமான விடயத்துக்கு குரல் கொடுப்பேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. அந்த வகையிலே மாகாணத்தில் இருக்கின்ற 4 மாவட்டங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டம் இதில் தீவிரமாக இந்த சட்டவிரோத மீன்பிடி முறையை நிறுத்துவதற்கு கூடிய கவனம் எடுத்து அந்த தொழில் முறையில் உள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தும் நடவடிக்கையை துரிதமாக செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே இந்த நடந்திருக்கின்ற தும்பியல் சம்பவமானது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. இந்த செயற்பாட்டில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டும். இன்று இந்த சட்டவிரோத மீன்பிடியானது வடபகுதி முழுக்க பறந்து காணப்படுகின்றது. நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது ஒரு நடனலிங்கத்துக்கு ஏற்பட்டதல்ல. வடமாகாணத்தில் உள்ள அநேக நடனலிங்கங்களுக்காக ஏற்பட்ட அச்சுறுத்தலாக நாங்கள் கருதுகிறோம். இது ஓயப்போவதில்லை. இதை கண்டு அஞ்சப் போவதும் இல்லை. நிச்சயமாக அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் திணைக்களம் போல் ஏனைய மாவட்ட கடத்தொழில் திணைக்களங்களையும் சேர்ந்து இந்த நடவடிக்கைக்கு உந்து சக்தியாக விளங்க வேண்டும் என்பதையும், அதே நேரம் இன்றைய இந்த துப்பாக்கிய நிலைக்கு ஆளானவரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறதையும் அனைத்து மீனவர்கள் சார்பிலும் தயவாக வேண்டியிருக்கிறோம். இந்த சட்டவிரோத தொழிலை நாங்கள் சட்ட விரோதம் என்று கருதுகிறது என்னென்னா, இலங்கையின் சட்டத்துக்கு முரணானதுகள், இலங்கை சட்டவிரோதத்துக்கு ஒரு முரணானதுகளை தான் நாங்கள் சட்டவிரோதம் கருதி அதிலின் சட்ட புத்தகத்துக்கு அமைவாக அது படிப்படையை தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சட்டவிரோதத்தை நிப்பாட்டணும் என்று முன் வந்து அனைத்து சங்கங்களில் பயணிக்கின்ற இளைஞர்களுக்கும் எதிராக உயிர் அச்சுறுத்தல் விட்டு கொண்டிருக்கிறேன். எனவே எமது சமுதாயத்தை நாங்கள் கட்டி காக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளிக்கின்றிருக்கின்றோம். பிள்ளைகள் இந்த வாழ்வாரம், பிள்ளைகள் இந்த படிப்பு, அதுகளுக்காக தான் நாங்கள் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இதையிட்டு நாங்கள் இருவரும் எந்தவித தனிப்பட்ட விரோதமோ தனிப்பட்ட பயண இதுகள் எதுவுமோ நாங்கள் நடவடிக்கைகள் செய்யவில்லை. மட்டக்களப்பு ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாலர்சேனை சங்குலக்குளம் உடைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாலர்சேனை சங்குலக்குளம் உடைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் செங்கலடி பிரதேச செயலகம் முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை சுமார் 10:30 மணியளவில் செங்கலடி சந்தி பிரதான வீதி சந்தியில் ஒன்றிணைந்த இலிப்பியடி சேனை கிராம மக்கள் பேரணியாக செங்கலடி பிரதேச செயலகம் வரை சென்று செங்கலடி பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் பிரதேச செயலக வளாகத்திற்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்தை உடைப்பதை நிறுத்து அரசு அதிகாரிகளே எமது பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள், அரசு எமக்கு உதவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்ட இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், ஏ ஸ்ரீநாத் ஆகியோர் வருகை தந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் என் திலகநாதன் உள்ளிட்டோரும் வருகை தந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டனர். பிரதேச செயலாளருடனும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்துரையாடியதோடு பிரதேச செயலாளர் உடனடியாக தீர்வொன்றை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பரிசீலித்த செங்கலடை பிரதேச செயலாளர் கே தனபாலசுந்தரம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களால் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் பயணித்த பேருந்து விபத்திற்குள்ளானதில் 22 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கிரிந்துவேல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெட்டபுவ கிரிந்துவேல பகுதியில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து லோரியுடன் மோதுண்டு விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதுடன் பேருந்தில் பயணித்த 22 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் வத்துப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் பேருந்தின் சாரதியும் ஒரு ராணுவ வீரரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிரிந்துவேல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. சுகாதாரம், கல்வித்துறை தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக எதிர்வரும் 24ஆம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒன்றியத்தின் இணைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் இதனை தெரிவித்தார். අපි 24 වෙනිදා කොළඹට එනවා. 24 වෙනිදා අපි කොළඹට එන්නේ සමසෞඛ්‍ය උපාධිධාරීන්ට මේ තියන්න යන තරඟ විභාගයට අදාළ නිශ්චිත උත්තරයක් ගන්න. சுகாதார கல்வித்துறை தொடர்பான பட்டப்படிப்பை தனியார் துறையினருக்கு வழங்குவதனூடாக அரசாங்கம் பாரிய தவறை இழைத்துள்ளது. ஒரு சில தனியார் பல்கலைக்கழகங்கள் 15 லட்சம் ரூபாவுக்கு பட்டதாரி பயிலுனர்களை இணைத்துக் கொண்டுள்ளது. அவர்களுக்கு அரசு தொழில் உறுதி செய்யப்படும் எனவும் அந்த பல்கலைக்கழகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு தரமற்ற வகையில் பயிற்றுவிக்கப்படுவதால் நோயாளர்களுக்கும் ஆபத்தாக அமையலாம். ஆகையால் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் அரசாங்கமும் இது குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கங்கள் இவ்வாறு இலவச கல்வியை விற்பனை செய்வதற்கு முயற்சித்தன. அப்போது தேசிய மக்கள் சக்தியே அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டது. ஆயினும் தற்போது கடந்த அரசாங்கங்களைப் போன்று கல்வியை விற்பனை செய்ய முயற்சிக்கின்றமையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். අපි 24 වෙනිදා කොළඹට එනවා. 24 වෙනිදා අපි කොළඹට එන්නේ සමසෞඛ්‍ය උපාධිධාරීන්ට. மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதி நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் அரசியல்வாதிகள் உட்பட அவருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் பிரசாரம் தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க செயல்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ආණ්ඩුව අද තැපැල් ඡන්දවලට නොඑක් ආකාරයේ බලපෑම් කරනවා අපිට පේනවා. தமக்கு அதிகாரம் கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நீதி வழங்கப் போவதில்லை என அச்சுறுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியுள்ளார். இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தலாகும். ஜனாதிபதி ஆற்றும் உரைகளை கேட்டு பொதுமக்கள் சிரிக்கின்றனர். ஏனென்றால் அவர் கடந்த காலங்களில் கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நிகழ்நிலை ஊடாக போலீஸ் அதிகாரிகளுடன் இன்று காலை கலந்துரையாடியுள்ளார். உண்மையில் இது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையாகும். தபால் மூல வாக்களிப்புக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கும் போது இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க தீர்மானித்துள்ளோம். அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள். මේ මැතිවරණ ව්‍යාපාරයට තැපැල් ඡන්ද වලට තමයි මේ බලපෑම් කරන්නේ. ඉතින් මැතිවරණ කොමිසමටත් අපි මේ සම්බන්ධව පැමිණිලි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඔවුන්ගෙනුත් අහනවා අපි මේවා ගැන මොනවාද ගන්න ක්‍රියාමාර්ග කියන කාරණේ. தேர்தல் ஆணைக்குழுவில் பதிவான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றிய முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை 1750 தேர்தல் சட்ட மீறல் சம்பவங்களும் 9 வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அவற்றில் 1642 முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் 369 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்ட சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்களுக்கான 20-20 துடுப்பாட்ட போட்டியில் வெற்றிக்குள மாஸ்டர் அணி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்களை ஒருங்கிணைத்து நடாத்தப்பட்ட சிரேஷ்ட வீரர்களுக்கான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் வெற்றிக்குள மாஸ்டர் அணி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை மைதானத்தில் 20-20 போட்டியாக இடம்பெற்று வந்த சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை இடம்பெற்றது. ரிங்கோ சூப்பர் அணியும் பெட்டிகுலோ மாஸ்டர் அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இந்நிலையில் பெட்டிகுலோ மாஸ்டர் அணி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. இறுதிப் போட்டியில் பிரதம அதிதியாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக மட்டக்களப்பு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் பொறியியலாளர் ரஞ்சன், செயலாளர் வி பிரதீபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வெற்றியீட்டிய அணிக்கு வெற்றி கிண்ணமும் பரிசல்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.